நம்ம ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளாகவே பேன் இண்டியன் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ, அது மட்டும் இல்லாம அவருடைய படங்கள்ல மற்ற மொழி நடிகர்கள் அதிகமாக நடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக வெளியான ஜெயிலர் படத்துல கூட மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு மத்த மொழி பிரபலங்களுமே நடிச்சிருந்தாங்க. ஸோ, இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு அப்படின்றதுனால, அதே ஃபார்முலாவ வேட்டையன் திரைப்படத்திலுமே கையில எடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். படமுமே நல்ல வியாபாரமாகும் அப்படின்றதுனால இந்த ஃபார்முலாவ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, ஜெயிலர் படத்த விட ஒரு படி மேலே போய் இந்த வேட்டையின் திரைப்படத்துல ரஜினி சாருடன் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருடன் அமிதாப் பச்சன் அவர்கள் முன்பு ஒரு சில படங்கள் நடித்திருந்தாலுமே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த படமுமே நடிக்கல. தற்போது வேட்டையின் திரைப்படத்துல மீண்டுமுமே ரீஎன்ட்ரியுமே கொடுக்க இருக்காரு. இந்த திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூட இந்த படத்துடைய பிரிவியூ காட்சிகளை வெளியிட்டாங்க. அந்த காட்சிகளிலுமே அமிதாப் பச்சன் சாருடைய காட்சிகள் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருமே படத்துல மாஸ்டர் கிளாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது இன்று அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி முன்னிட்டு இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வெளியான 5 நிமிடங்களிலேயே பலவிதமான சாதனைகளை முறியடிச்சிருக்கு. இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் பாலிவுட்டிலுமே பல சாதனைகளை படைச்சிருக்கா. அதாவது பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த படத்துல ரஜினி சாருடன் இணைந்து நடித்திருப்பதால அங்கேயுமே இந்த படத்திற்கு வேற லெவல்ல மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கு பாலிவுட்ல இருந்து பலருமே வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.